கதை பெயர் மணிக்குள் புதைந்த குரல். பின்னணியில் மெதுவா கடிகார டிக் டிக் சத்தம், மழையொலி. அந்த கடிகாரம் இன்னும் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த வீட்ல யாரும் இல்லை. இது பாண்டியன் பாளையம் என்ற ஒரு பழைய ஊர். நாட்ல யாருமே அங்க குடியிருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அந்த ஊர்ல இருக்கும் பழைய மணிமேடைக்கு ஒரு கதை இருக்கு. கதையா இல்ல, ஒரு சாபம். 2 வருடத்துக்கு முன் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் குழு அந்த இடத்துக்கு ரிசர்ச் பண்ண போனாங்க. அங்குள்ள பழைய மணிகோபுரம் 1890ல கட்டப்பட்டதாம். அதில ஒரு பெரிய மணிக்கடிகாரம் இருக்கு. அது 12 மணி அடிச்சா அதே நேரத்துல ஒரு குரல் எழும். அந்த குரல் நிறுத்தாதீங்கன்னு சொல்றது. அந்த குரல் கேட்டவங்க உயிரோடு திரும்ப மாட்டாங்களாம். அந்த குழுவில ராஜேஷ், நிவேதா, சுரேஷ், திவ்யா மெல்லைக்குள்ள அந்த கோபுரத்துக்கு போனாங்க. மாலை 6 மணி. மழை ஆரம்பிச்சது. காற்று குளிர்ந்தது. காகத்த சத்தம் மட்டும் கேட்குது. ராஜேஷ் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். வீடியோ மூலமாயும் கோப்பிக்காதும் என்ன அத்தியாமயங்கள் என்ன சொன்னா. அந்த இரவு 11:40. மணிகாரம் மெதுவா டிக் டிக். அந்த சத்தம் மட்டும் கிராமம் முழுக்க கேட்குது. எல்லாரும் கடிகாரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 11:03. 12 ஒலிகளும் முடிந்தது. அதோட சேர்ந்து கீழே இருந்த வித்தியாசமான சத்தம் கேட்குது. அது மணி ஒலி அல்ல, ஒரு பெண்ணின் அழுகை. இவ்யா மெதுவா பேசினா. எங்கிருந்து வருது இது? ராஜேஷ் ஒலி போட்டா. அதுல அந்த பழைய கடிகாரத்தின் பின்னாடி சுவர்கள்ல கீறல் எழுத்துகள் இருந்தது. நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. நிவேதா கையால டச் பண்ணா. அந்த சுவர் கொஞ்சம் வெப்பமா இருந்தது. அந்த நேரம் கடிகாரம் திடீர்னு நின்றது. அந்த சத்தம் மனித குரல் இல்ல, அது ஒலி மாதிரி இல்ல, மூச்சை உடைக்கும் மாதிரி. அந்த சத்தத்தோட காற்று ரொம்ப குளிர்ந்தது. அங்க நின்ற ஒலிகள் தானாக அணைந்தது. ராஜேஷ் டார்ச் ஒலி போட்டான். திவ்யா இல்லை. அவன் நின்ற இடத்துல ஒரு சின்ன வெள்ளை கையடிப்பு மாதிரி மார்க்கு. சுவர்கள் இருந்த சத்தம் வந்தது. நிறுத்தாதீங்கன்னு சொன்னேனே. அவன் காமராவை தூக்கி பார்த்தா. அதுல ஒரு பெண்ணின் முகம். முகம் கருப்பு குடி மாதிரி. அது திவ்யா அல்ல, அது தே வடிவம், வேற ஒன்று. ராஜேஷ் ஓட ஆரம்பிச்சா. நிவேதா அவனோட சேர்ந்து ஓடினா. கீழ வந்ததும் அந்த கதவு மூடிச்சு போச்சு. கண்ணாடியில அவங்க பிரதிபலிப்பு இல்ல. அடுத்த நொடியில மணி மீண்டும் ஒலிச்சது. இந்த முறை 12 முறை இல்ல, முடிவே இல்லாமல் ஒலிச்சது. மறுநாள் காலை போலீஸ் வந்தாங்க. அந்த கோபுரம் வெறிச்சோடியது. அவங்க காமரா மட்டும் கிடைச்சது. அதுல கடைசி வீடியோவில் ராஜேஷ் முகம். அவன் சொல்றா, மணியின் குரல் நிறுத்தாதீங்கன்னு சொல்றது. நம்ம நிறுத்தினால் அது நம்மை நிறுத்தும். அவனுடைய கண்களில் ஒரு பிரதிபலிப்பு. அதுல பின்னாடி திவ்யா நிற்கிறாள். அவள் மெதுவா சிரிச்சு, நீங்களும் இங்கேயே நிறுத்துங்கள்னு சொல்றா. வீடியோ அங்கேயே முடிஞ்சது. இப்பந்த கோபுரம் பூட்டப்பட்டில்ல. ஆனா ஒவ்வொரு மாதத்துக்கும் 12 அந்த கோபுரம் சத்தம் விடும். மணி அடிக்கும்போது ஒரு குரல் ஒலிக்கும். யாரும் கேட்டாங்க என்று யாரும் அறிய மாட்டாங்க. ஆனா கேட்பவங்க உயிரோட திரும்ப மாட்டாங்க. ஏனெனில் அந்த மணிக்குள் புதைந்த குரல் இன்னும் சுதந்திரம் தேடுகிறது. நிறுத்தாதீங்கன்னு சொல்ற குரலை நிறுத்தினா நீங்கையும் நின்றிடுவீங்க. டார்க் எஃப்எம் பிரசன்ட்ஸ். இது மாதிரி இன்னும் நிறைய பயங்கர பேட்கதைகள் வரப்போகுது. அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அடுத்த கதை உங்கள் பின்னால வந்திருக்கும்.